இப்போ 5 வருஷத்துக்கு அப்புறமா காட்டுறாங்க. விஜயோட குழந்தை நல்லாவே வளர்ந்துருச்சு. ஆனா, அவங்க இப்போ சென்னையில இல்ல, காஞ்சிபுரத்துல இருக்காங்க. அது மட்டும் இல்லாம, விஜய் தன்னோட பொண்ணுக்கு காவேரியோட ஞாபகமா காவேரின்னே பேர் வச்சிருக்காங்க. அதே மாதிரி இந்த 5 வருஷத்துல பாட்டியுமே இறந்து போயிருக்காங்க. இப்போ விஜய் தாத்தா கூடயும், அவங்க பாப்பா கூடயும் தான் சேர்ந்து காஞ்சிபுரத்துல வாழ்ந்துட்டு வராங்க. அதுக்கப்புறமா பாப்பாவுக்கு இன்னைக்கு பர்த்டேன்றனால தாத்தாவோட சேர்ந்து எல்லாருமே கோவிலுக்கு போயிட்டு, அங்க இருக்கவங்களுக்கு அன்னதானம் எல்லாம் வழங்கிக்கிட்டு இருக்காங்க. ஆனா அப்போ கோவில்ல தாத்தா ஏற்கனவே சென்னையில இருந்த வீட்டுக்கு பக்கத்துல இருந்தவங்க அங்க வந்து தாத்தாவ பார்த்துட்டு, "இந்த மாதிரி உங்களோட மருமக இறந்து போயிட்டான்னு கேள்விப்பட்டோம். நீங்களுமே யார்கிட்டயுமே சொல்லாம ஒரே நாள்ல ஊரையே காலி பண்ணிட்டு போயிட்டீங்க. உங்களுக்கு கூட நான் நெறைய தடவ கால் ட்ரை பண்ணேன். ஆனா நீங்க எடுக்கவே இல்ல. ஆனா உங்களோட குடும்பத்துக்கு இந்த மாதிரியான ஒரு நிலைமை வரும்னு நாங்க கூட எதிர்பார்க்கவே இல்ல. இப்ப என்ன எல்லாரும் நல்லா இருக்காங்களான்னு?" கேட்க, தாத்தாவும் ஆமா இப்ப எல்லாரும் நல்லா இருக்காங்க. விஜயால காவேரி இருந்த வீட்ல அவள நினைக்காம இருக்க முடியல. அதனால தான் நாங்க அந்த வீடே வேண்டான்னு எல்லாத்தையுமே விட்டுட்டு வந்துட்டோம். அதே மாதிரி விஜய்க்கு இப்போ பிஸ்னஸ் அது இதுன்னு எதுவுமே கிடையாது. அவன் எதுவுமே வேண்டான்னு முழுக்க முழுக்க அவனோட பொண்ணுக்காகவே வாழ ஆரம்பிச்சிட்டான் அப்படின்னு சொல்ல, இதை கேட்டுட்டு அந்த வந்தவரும், "பரவாயில்ல, உங்க பேரன் இப்போ சந்தோஷமா தானே இருக்கான்னு?" கேட்க, ஆனா தாத்தாவும் ஏதோ இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அதிகமாக அவங்க கிட்ட பேச்சுவார்த்தை வைக்காம அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. அதே மாதிரி இன்னொரு பக்கம் கங்காவோட குழந்தையும் நல்லாவே வளர்ந்துருச்சு. எல்லாத்துக்கும் மேல இப்போ குமரனும் கங்காவும் அவங்க இருந்த இடத்துல, அதாவது கொடைக்கானல்லையே ஒரு டைலரிங் ஷாப்பை வச்சு நடத்திக்கிட்டு இருக்காங்க. அவங்களோட ஷாப்பும் ரொம்பவே நல்லபடியா போய்கிட்டு இருக்குன்னு சாரதா சொல்லி தான் நமக்கே தெரியுது. ஆனா இன்னுமே அவங்க குமரனை காட்டவே இல்லை. அப்புறம் இந்த பக்கம் காவேரியும் கங்காவோட குழந்தை கூட செம்ம ஹாப்பியா டான்ஸ்லாம் ஆடிக்கிட்டு இருக்காங்கன்னா பார்த்துக்கோங்களேன். கங்காவோட குழந்தைக்கும் எப்பெல்லாம் லீவ் கிடைக்குதோ அப்ப கங்காவும் காவேரியை பார்க்கறதுக்காக அவங்க இருக்கிற ஊருக்கு கூட்டிட்டு வந்துடுறாங்க. ஏன்னா இப்போ காவேரி சாரதா கூட சேர்ந்து வேற ஊர்ல மதுரையில வாழ்ந்துட்டு வராங்க. அங்க ஏதோ சின்னதா வேலையெல்லாம் செஞ்சு அவங்களோட பிழைப்ப நடத்திக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் அவங்க, அதாவது சாரதா காவேரியை இப்போ கொடைக்கானலுக்கெல்லாம் கூட்டிகிட்டே போறதில்லன்னு அவங்க பேசுறத வச்சாவே தெரியுது. எல்லாத்துக்கும் மேல யமுனா கூட இப்போ யூபிஎஸ்சி எக்ஸாம்லலாம் நல்லா பாஸ் பண்ணி ஒரு ஊர்ல சப் கலெக்டரா செலக்ட் ஆகியிருக்காங்க. இதை கேட்டுட்டு மொத்த குடும்பமும் ரொம்பவே ஹாப்பியா இருக்கு. அதே மாதிரி காவிரியோட நடவடிக்கைகளை பார்த்தா அவங்களுக்கு இன்னுமே தன்னோட வாழ்க்கையில என்னெல்லாம் நடந்துச்சு, விஜய பத்தினா தன்னோட குழந்தைய பத்தின எந்த ஞாபகமும் வரலன்னு தான் தோணுது. அப்புறம் கங்கா அவங்களோட குழந்தைய அங்கேருந்து கூட்டிட்டு போனதுக்கு அப்புறமா, "லீவுக்கு நீங்க கண்டிப்பா வரணும், இல்லைன்னா நானே வருவேன்னு" அந்த குழந்தை கேட்டுட்டு போக, சரி சரின்னு சொல்லிட்டு அவங்க அந்த குழந்தைய பாசத்தோட வழி அனுப்பி விடுறாங்க. இன்னொரு பக்கம் விஜய் கிட்ட பேசிக்கிட்டு இருக்க அந்த பொண்ணுமே, "எனக்கு அம்மா ஞாபகமா இருக்கு, என்ன அம்மாவை பார்க்கறதுக்காக கூட்டிட்டு போறீங்களான்னு?" கேட்குறாங்க. இதை கேட்டுட்டு விஜய்க்கும் காவேரி ஞாபகம் வந்துடுது. அவங்களுமே குழந்தைகிட்ட சரி அம்மாவை பார்க்க போகலான்னு சொல்லிட்டு அவங்க குழந்தைய எங்கேயோ ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போறதா வாக்குமே கொடுக்குறாங்க. ஸோ இப்போ விஜய் குழந்தைய எங்கே கூட்டிட்டு போயிட்டு காவேரியை காட்ட போறாங்க? ஒருவேளை காவேரி அவங்க கூட வாழ்ந்த இடத்த காட்ட போறாங்களா? அப்படி இல்லைன்னா காவேரி இதுக்கு முன்னாடி கொடைக்கானல்ல எங்க இருந்தாங்களோ அந்த இடத்துக்கு போயிட்டு அவங்க இப்படிதான் இருந்தாங்கன்னு அவங்க கிட்ட கதை கதையா சொல்ல போறாங்களா? அப்படி மட்டும் ஒருவேளை குழந்தைய கூட்டிட்டு விஜய் கொடைக்கானலுக்கு வந்தாங்கன்னா கண்டிப்பா காவேரியுமே அங்க வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அவங்க கங்காவோட குழந்தைய பார்க்கறதுக்காக ஏற்கனவே முடிவு பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ கூடிய சீக்கிரம் விஜயும் காவேரியும் மீட் பண்ண போறாங்கன்னு மட்டும் நமக்கு நல்லா தெரியுது. ஆனா என்ன அவங்க கொடைக்கானல்ல மீட் பண்ண போறாங்களா? அப்படி இல்லைன்னா காவேரியோட குழந்தை இப்போ படிக்கிற வயசு வந்துடுச்சு. ஸோ அவங்க கண்டிப்பாக ஸ்கூலுக்கு போக வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த மாதிரியான ஏதாவது ஒரு ஸ்கூலில் மீட் பண்ண வாய்ப்பு இருக்கான்னு இனிமேல் நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். பட் எப்படி இருந்தாலும் இன்னும் கொஞ்ச நாளில் 2 பேருமே மீட் பண்ண தான் போகிறாங்க. மீட் பண்ணதுக்கப்புறமா அவங்க 2 பேருக்கும் நடுவில் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்க போகுதுன்றத பொறுத்திருந்து பார்க்கலாம்.